ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பூரண போலி பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பருப்பு போலி செய்ய கடலை பருப்பு நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ அளவான தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. போலிக்கான கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணி இருந்தால் கூட நம்ம அதுக்கு சரியான பக்குவத்துக்கு வராது. தண்ணி இருந்தால் நல்லா இருத்துட்டு இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு போலிக்கு மேல் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு கோதுமை மாவு ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது மஞ்சள் தூள் கலருக்காக தான். இப்போ நான் கோதுமை மாவு பாதி மைதா மாவு பாதி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுக்க கோதுமை மாவுலேயும் செய்யலாம், இல்லை மைதா மாவுலேயும் செய்யலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி அந்த பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. பூரி மாவு மாதிரி கெட்டியாக வேணாம், சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சால் போதும். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேங்க. பருப்பு போலிக்கான மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. காயாமல் இருக்கிறதுக்கு மேலே எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பிசைஞ்சா செய்வோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான். காயாமல் இருக்கிறதுக்கு மட்டும் சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் கையில் போட்டுட்டு அப்படியே மாவு மேலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டுங்க, பார்க்கலாம். பருப்பு போலிக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு கப்பு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாகு பதமெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. இதில் கல், மண், தூசியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக ஃபில்ட்ரு பண்ணி கரைச்சிக்க போகிறோம். இந்த அடுப்பில் வச்சு இப்போ ஒரு நிமிஷம் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள், வெல்லத்தை நல்லா கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் அதே பேன்லேயே ஊற்றிக்கலாம். நம்ம வெல்லம் ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம பருப்பை அதாவது ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சுங்க. நீங்கள் கையிலேயே ஸ்மாஷ் பண்ணாலும் சரி, மிக்சியில் ஸ்மாஷ் பண்ணாலும் சரிங்க. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பங்கு பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/4 கப்பு 1/2 கப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா சேர்த்திக்கலாம். இதில் சேர்த்திட்டு நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கெட்டி ஆற வரைக்கும் கிளறி எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்த வெல்லம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த வெள்ளை கரைசலும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்மளோட பூரணம் கரெக்டாக வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். ஏலக்காயும் வெல்லமும் சேர்ந்தால் செம சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகட்டுங்க. பருப்பு போலிக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தளதளப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது ஆறுனா கரெக்டாக இருக்குங்க. இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இப்போ நாம் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நம்மளோட பூரணம், அதுக்காக சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த பூரணம் கிளறக்கு இந்த அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறணுங்க. கைவிடாமல் கிளறணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளோட பூரணம் கரெக்டாக ஒரு பருப்பு பூரணம் சாப்பிடும்போது அந்த தீஞ்சு போச்சுன்னா அந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா இருக்காது. பாருங்கள், பக்குவமாக கிளறி இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஹல்வா கன்சிஸ்டன்சி வரணுங்க. பார்த்திங்களா, பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வருது. இந்த பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆறுனா இந்த அளவுக்கு கூட லூஸாக இருக்காது, இன்னும் டைட் ஆகிடுங்க. நல்லா ஆறட்டுங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு வரட்டும், பார்க்கலாம். பருப்பு போலிக்கு நாம் செஞ்சு வச்ச பருப்பு பூரணம் ஆறிடுச்சுங்க. பார்த்திங்களா, எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அளவுக்கு இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கரெக்டான டெக்ஸ்சர் இருக்குது. இதை நமக்கு பிடிச்ச மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நமக்கு தேவையான சைஸில் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு தேவையான சைஸில் நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம பால் பண்ணும்போது கைக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெயோ
நெய்யோ தடவிட்டு நீங்கள் அப்புறம் பால் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி வரும். இப்போ எப்படி நம்ம போலி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஒரு 1/2 அன் ஹவராக ஊறிடுச்சு. இதிலேருந்து நமக்கு தேவையான சைஸை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரெகுலர் நம்ம சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. மாவில் கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு எப்பவும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. ரெகுலராக நம்ம தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தேய்ச்சிட்டு உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூரணத்தை வச்சுக்கலாங்க. பாருங்கள், ரெடி பண்ண பூரணத்தை வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எடுத்துடலாம். எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி டைட்டாக இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த மாவில் கோட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவில் மறுபடியும் நல்லா கோட் பண்ணிக்கலாம். மாவில் கோட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கையிலேயே நம்ம அப்படியே தட்டிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி இதில் வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாங்க. பார்த்து மெதுவாக திருப்பி போடுங்க. திக்காக வேணாலும் அப்படியே நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தின்னாக வேணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. நம்ம அந்தளவுக்கு மாவு பிசைஞ்சதுனால நம்மளால் கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக பண்ண முடியுதுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே போலயே இன்னொரு முறை நான் இன்னொரு டைப்பாகவும் செஞ்சு காமிக்கிறேங்க. 2 விதத்தில் உங்களுக்கு எந்த இது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு இதை மாவை கையில் தொட்டுட்டு நம்ம கொழுக்கட்டை செய்வோம் பார்த்திங்களா, கையிலேயே கொழுக்கட்டை செய்வோம்ல ட்ரெடிஷ்னலாக, அந்த மாதிரி இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல் மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாவில் செஞ்சுட்டு நாம் ரெடியாக வச்சுருக்கிற பூரணம் இருக்குது பார்த்திங்களா, அதை இப்போ இதில் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு இந்த பவுல் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்படி பவுல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இதை அப்படியே மேலே வர்ற மாதிரி அப்படியே கவர் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்படி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேல் மாவு இருக்குது பார்த்திங்களா, அதில் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கோட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ரெகுலராக நம்ம சப்பாத்தியெல்லாம் விரிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்போ விரித்து எடுத்துக்கலாம். மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு மெதுவாக தேய்ங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிடாதீங்க. மெதுவாக ஸ்மூத்தாக தேய்ச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்டஃப்டு சப்பாத்தியெல்லாம் ரெடி ஸ்டஃப்டு பராத்தா, ஆலு பராத்தா இந்த மாதிரிலாம் செய்வோம் பார்த்திங்களா, காலிஃப்ளவர் பராத்தா, அந்த மாதிரி தான். உங்களுக்கு திக்காக தின்னா நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இப்படியே நிறுத்துறதுனால நிறுத்திக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சு காமிச்ச மாதிரி நீங்கள் பெருசாக வேணாலும் செஞ்சுக்கலாம். மாவில் அடிக்கடி கோட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். ஸ்மூத்தாக தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்கிறது வெளியே வராது. கொஞ்சம் அழுத்தினோம்னாலும் உள்ளே இருக்கிறது வெளியே வந்துடும். உங்களுக்கு கையில் தான் தட்ட விருப்பம்னா தாராளமாக இப்படி நம்ம கையில் தட்டிக்கலாம். அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரெண்டுமே ஈஸி தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாங்க. நான் இப்போ இதுலேயே நல்லா மெதுவாக ஸ்மூத்தாக தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. பார்த்திங்களா, நல்லா ஸ்மூத்தாக வருது. ஆனால் பார்த்து பக்குவமாக தேய்க்கணும். இந்த ரெடியானது இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண போலியே இதில் போட்டு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்களா, எந்த அளவுக்கு மெலிச, அதாவது திக்காக இல்லாமல் தின்னாக இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் நம்ம செஞ்சுருக்கோம். மாவு இந்த பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சா தான் கரெக்டாக வரும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இதை சுடும்போது எண்ணெய் நெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம சுட்டோம்னா நம்மளோட போலி இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய் மட்டுமே போட்டோம்னா திகட்டுற மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியாக திருப்பி போட வருது. எண்ணெய் மட்டும் போட்டோம்னா அவ்வளோ ரிச்சாக டேஸ்ட்டாக வராது. நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. திருப்பி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க.
பாருங்கள் போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அமேசான் பேசிக்ஸ் AAA ஆல்கலைன் பேட்டரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேட்டரியில் 20 AAA பேட்ரி இருக்குது. நம்ம குழந்தைங்க விளையாடுற பொம்மைக்கும் ரிமோட்டுக்கும் இந்த பேட்ரி யூஸ் ஆகும். இந்த பேட்ரிக்கு 10 இயர்ஸ் ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. அப்புறம் லாங் லாஸ்டிங் ஆன்டி லீக் ஆன்டி கொரோஷன் டிசைன் இருக்குங்க. இந்த பேட்ரி 1.5 வோல்ட் பவர் கொடுக்குங்க. அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டிவைஸுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்டோட அமேசான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள் பருப்பு போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஏதோ ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி ஸ்டஃப்டு பராத்தா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னல் பருப்பு போலி இது வில்லேஜ்லேயும் இதே மாதிரி தாங்க செய்வாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க இது, புதுசாக ஒன்றும் இல்லைங்க. பருப்பு வடை செய்கிறதுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாங்க. பருப்பு 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் இருத்துட்டு வச்சுருக்கேங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும் நம்மளோட வடை. இதை நான் ரெகுலர் கடலைப்பருப்பு சேர்க்கலைங்க, பட்டாணி பருப்பு, அதாவது வடை பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை தான் எடுத்திருக்கேன். அதில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கிடைக்கலன்னா நம்ம ரெகுலர் கடலைப்பருப்பு போட்டு செஞ்சுக்கலாம். பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற வச்சுருந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அரைக்க தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 சிகப்பு மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் இந்த அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பை எடுத்து வச்சுக்கலாம். வடைக்கு அரைச்சதுக்கப்புறம் இந்த பருப்பை அதுக்கு மேலே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வடை செஞ்சோம்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு வர்றதுக்காக நிறைய தண்ணி ஊற்றாமல் வடை பக்குவத்துக்கு நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை பாதி அரைக்கிறதுக்கு சேர்த்துட்டேன். மீதி மேலே போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியை அரைக்கிறதுல சேர்த்துட்டேன். இப்போ நான் குறைன்னு அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. வடைக்கு மாவு பக்குவமாக அரைச்சி வச்சாச்சு. இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாங்க. பாருங்கள், நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வடை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்படி நம்ம வச்சு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் சின்னதாகவும் பெருசாகவும் நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாங்க. பாருங்கள், ரெடி பண்ணதை இப்போ போட்டுடலாம். ஒவ்வொன்றா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், மெதுவாக போடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பெருசாக நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு சின்னதாக கொடுத்தா தான் பிடிக்கும். நான் 10 சாப்பிட்டேன் அப்படின்னு திருப்தியாக சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக போடுங்க. பெரியவங்களுக்கு போடுறதா இருந்தால் வேணால் நம்ம பெருசாக போட்டுக்கலாம். எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி தாராளமாக செஞ்சுக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க, அப்புறம் திருப்பி போடலாம். நம்ம போட்ட வடை லைட்டாக வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு வெந்த உடனே திருப்பி போடலாம். அவசரப்பட்டு ஃபஸ்ட்டே திருப்பினோம்னா எல்லாம் பிஞ்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், முதல்ல போட்டது அதுக்குள்ளே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாங்க. பாருங்கள், பருப்பு வடை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷம் வேகணுங்க. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு திக்காக போட்டிருக்கோம், அதனால் உள்ளே எல்லாம் வேக டைம் கொடுக்கணும். இந்த சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. பபிள்ஸ் ஏகமாக ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இன்னும் லைட்டாக பபிள்ஸ் அங்கங்கே இருக்குது. அந்த சவுண்டை அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்மளோட வடை உள்ளே மேலே நல்லா வெந்திருக்கும். மேலே ரோஸ்ட்டாகவும் உள்ளே கரெக்டாகவும் வெந்திருக்குங்க. இனி ஒரே 1 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், சவுண்டும் அடங்கிடுச்சு. அதே டயத்தில் பபிள்ஸ்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இது பிகினர்ஸுக்காக நான் சொல்கிறேங்க, அவங்களுக்கான டிப்பு. அதாவது
வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நம்மளோட பருப்பு வடை சூப்பராக செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. வடை பருப்பை போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸுக்காக நான் சொல்கிறேன். பாருங்கள், வடை பருப்புங்க இப்படி தான் இருக்கும். பார்க்குறக்கு கடலைப்பருப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், நல்ல வித்தியாசம் தெரியும். ஒரு மாதிரி இன்னும் தட்டையாக தெரியும். இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கடலைப்பருப்பு. இது வந்து கரெக்டான சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வித்தியாசமான சைஸில் இருக்கும். பிகினர்ஸுக்காக சொல்கிறேங்க நான். அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறக்காக டிஃப்ரென்ஸாக சொல்கிறேன். இதுலேயும் செய்யலாம், இதுலேயும் செய்யலாம். என்றைக்காவது ஒரு நாள் தானே செய்ய போகிறோம். அதனால் நம்ம வடைப்பருப்பை போட்டு செய்யலாம். ஏன்னா சில பேர் இது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெசிபி இருந்தாலும் ஏதாவது ஒரு நாளைக்கு செய்கிறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரெகுலராக செய்கிற இது கடலைப்பருப்பு எதாக இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் கம்பல்சரி ஊறணும். அது 3 நாளான்னு நம்ம டயத்தை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செம்மையான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை இன்னும் ஜாஸ்தியாக பிடிக்கும்னா அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. ஏன்னா மேலே இருந்தால் குழந்தைங்க எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அரைக்கும் போதே சேர்த்துட்டோம்னா அதோட முழு சத்துக்கள் நமக்கு கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு பூரண பொடி ரெடி ஆகிடுச்சு. வடையும் ரெடி ஆகிடுச்சுங்க. பருப்பு வடையும் ரெடியாக இருக்கும். ரெண்டும் செம காம்பினேஷன். ட்ரெடிஷ்னல் ரெசிபி ரெண்டுமே புதுசாக ஒன்றும் இல்லைங்க. எப்போவும் எல்லோரும் ரெகுலராக செய்கிற ரெசிபி தான். ஃபெஸ்டிவல் டயத்தில் முக்கியமாக செய்யணும். இது ரெண்டுமே சேர்த்து செய்வாங்க. மற்ற டயத்தில் செய்யக்கூடாதுன்னா தாராளமாக நமக்கு எப்போ வேணுமோ அப்போ செஞ்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.